ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இதற்காக வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். வணக்கம் அன்பரசன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வாக்கு எண்ணும் மையங்கள் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த 3 வாக்கு எண்ணும் மையங்களில் போலீசார் பாதுகாப்பானது தீவிரமாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு மொத்தமாக 1500 போலீசார் சுழற்சி முறையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், அதே போன்று லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி உள்ளிட்ட 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் வாக்கு எண்ணும் மையத்தில் மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, தீநகர், வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று லயோலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் அண்ணா நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ராணிமேரி கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் ஆர்கே நகர், திருவிக்கா நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தீவிர பாதுகாப்பானது தற்போது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கே 4 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்காக மத்திய துணை ராணுவ படை, 2ஆம் அடுக்காக தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படை, 3வது அடுக்காக ஆயுதப்படை, 4வது அடுக்காக சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திற்கும் 4 அடுக்கு பாதுகாப்பில் மொத்தமாக 500 போலீசார் வீதம் மொத்தம் 1500 போலீசார் சுழற்சி முறையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக மத்திய துணை ராணுவ படையினர் 30 வீரர்கள், அதன் பிறகு ஒரு உதவி ஆணையர் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படையைச் சேர்ந்த 15 வீரர்கள், ஆயுதப்படை வீரர்கள் 40 பேர், சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் 50 பேர், இது தவிர சோதனை அதிகாரிகள் என மொத்தம் 500 வீரர்கள் சுழற்சி முறையில் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தின் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து 2 நிலைய அலுவலர்கள் தலைமையில் 15 தீயணைப்பு வீரர்கள் 2 தீயணைப்பு வாகனங்களோடு எப்போதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக இந்த 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் வைக்கப்பட்டு அவை 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.